கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். 2 நாளாகமம் 14:11. வேதாகமத்தில் ராஜாக்களின் நாட்களில் ஆசா ஒரு நல்ல ராஜா. தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். விக்கிரகங்களை விலக்கினான். நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். இதனால் இவனுடைய நாட்களில் 10 வருடம் கர்த்தர் இளைப்பாறுதலையும் அமெரிக்கையையும் கட்டளையிட்டார். அந்த நாட்களில் அநேக பட்டணங்களையும் கட்டினான். யூதாவிலும் பென்யமீனிலும் கிட்டத்தட்ட 5,80,000 பேர் கொண்ட சேனைகளை உருவாக்கினார். திடீரென்று அவனுக்கு எதிராக எத்தியோப்பியனாகிய சேரா என்பவன் 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றான். இந்த நேரத்தில் ஆசா ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எதிரி சேனையின் வீரர்களை காட்டிலும் குறைவானதா இருந்தாலும் ஆசா தேவனை நோக்கி, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், இப்படி சொல்லி தேவனை சார்ந்து அவர் நாமத்தை முன்பாக வைத்து தேவனை நோக்கி, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று தேவனிடத்தில் அவருடைய யுத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒருவேளை பணபலம், படைபலம், மனிதர்கள் பலம், எந்த பலனாய் இருந்தாலும், நமக்கு எந்த பலமும் உதவியும் இல்லாவிட்டாலும் தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்த ஆசாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தவர், இன்றைக்கும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் தேவன் மட்டுமே. நம்முடைய யுத்தத்தை தேவனுடைய யுத்தமாக மாற்ற வேண்டும். நமக்கு விரோதமாக சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் பலமுள்ளவர்களாய் இருந்தாலும் நம்முடைய பலத்தை சாராமல் தேவனுடைய உதவியை சார்ந்து கொள்ள வேண்டும். பலனற்றவர்களாக இருந்தாலும் பயப்படாதீர்கள், தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். அப்படி தேவனை சார்ந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். இன்றைக்கும் நீங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் எல்லா நாட்களிலும் தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எனக்கு என்ன பலன் இருந்தாலும் என் பணபலமோ மனித பலமோ எனக்கு உதவி செய்யாது. தேவன் நீர் மட்டுமே எனக்கு உதவி செய்து ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டேன். இன்றைக்கும் என்னுடைய எல்லா காரியங்களையும் உதவி செய்யும். உம்முடைய பலத்தை சார்ந்து ஜெயம் பெறுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.